ஹலோ, வெல்கம் டு கார்த்திக் வியூஸ். நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, அரண்டு பொருள் வந்திருக்காங்க பட்டாபிராமுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 75% ஆஃபர்ல டிஷர்ட்லாம் தராருங்க. அதை பத்தி நம்ம ஃபுல்லாவே கேட்கும். ஆனா இப்போ என்ன வந்து பாத்தீங்கன்னா, எப்படி 65 வந்து போடுறாங்க சிக்கன் கடையா, கிளாசிக் மீன்ஸ்ல வந்து 75 போடுவோம். ஸோ என்ன அப்படின்னா வந்து 75%ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 450 ரூபா டிஷர்ட், அனிமி டிஷர்ட் வந்து புடி வரைக்கும் எல்லா விதமான கரெக்ஷன் இருக்குது, எல்லா விதமான சைஸு அந்த ஆஃப் ஹேண்ட் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா டிஷர்ட்டு வெறும் 150 ரூபா தான். நிஜமாவா? நிஜமா 150. இதை கேட்டுதாங்க அரண்டு பொருள் நாங்க பட்டாபிராமுக்கு வந்திருக்கோம். இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனால் ஒரு விஷயம் விட்டீங்க பாருங்க, அந்த 6 ட்ராக் பேண்ட் கொடுக்குறோம்ல, 6 பிராண்டட் ஸ்போர்ட்ஸ் ட்ராக் பேண்ட், இந்த அதிர்ச்சியை தாங்க ஃப்ரீயா தரோம். அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அது ஃப்ரீயா தரோம். ஸோ அந்த என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ பாருங்க, கன்ஃபார்மாக ஃப்ரீயாக கொடுப்பேன். ஃபுல் வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், அதை பார்த்தாலுமே சரி, அந்த டீட்டெயில் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரியும். அப்புறம் ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஆக்சுவலில் இந்த 7 செட்டு 1000, 8 செட்டு 1000 இந்த மாதிரி நிறையா பார்த்துட்டோம். அதை விட இப்போ தரமாக எதாவது ஆஃபர் வச்சுருக்கீங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மென்ஸ் வேரில் பயங்கரமாக ஆஃபர் தான் கொடுத்து பழக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மார்க்கெட்டையும் காலி பண்ண போகிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொடுக்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்க டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டேன். எப்படின்னா வந்து ஆஃபர் கிடையாது, பிரேக் பண்ணிட்டேன் ப்ரைஸையே. ஸோ ப்ரைஸை வந்து அப்படியே பிரேக் பண்ணி எல்லாமே 200 ரூபாய் 250 ரூபா அப்படின்னு சொல்லி ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். அது எல்லாருமே 450 550 அப்படின்னு சொல்லி விற்பாங்க. நம்ம அந்த டிஷர்ட் எல்லாமே உடைச்சி எல்லாமே 150 ரூபாய்க்கு கஸ்டமர் எல்லாருக்குமே கொடுத்துட்றேன். இந்த மாதத்துக்கு எண்டு வரைக்கும், அடுத்த மாதமும் கண்டினியூ பண்ண ஒரு ஐடியா இருக்குது. இந்த வீடியோ ரெஸ்பான்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். நான் ஒரு சில வெரைட்டிஸ் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. இந்த 5 ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அனிமி வேறு லெவலில் இருக்கும். இந்த 5 ஸ்லீவு, இந்த 5 ஸ்லீவ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் பிரிண்ட் எல்லாமே. ஸோ இந்த 5 ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் சரிங்களா, 180 ரூபா. கடைக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். யாருன்னா நான் தப்பாக சொன்னால் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். 180 ரூபாய்க்கு ஹோல்சேலில் இந்த அனிமி டிஷர்ட் வந்து விற்குது சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்க வாங்கி 250 ரூபா 350 ரூபா 400 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. நம்ம இந்த 180 ரூபா டிஷர்ட் மட்டும் கிடையாது, எல்லாமே இதுக்கப்புறம் உடைச்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த இதுவும் கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி ஃபுட்டி டைப் இருக்குது பார்த்தீங்களா, பாப்கார்ன் இது. ஸோ கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், கிட்ட வேறு லெவலில் இருக்கும் ஃபேப்ரிக்லாம். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 நான் கொடுத்துட்றேன். கலர் வந்து பார்த்தீங்கன்னா ML XL கரண்ட்டாக இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் வேணும், என்ன பேட்டர்ன் வேணுமே, ஹுட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன் வச்சுருக்கேன். இது கூட பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த கலர்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை பிரேக் பண்ணதுனால 150 கொடுத்துட்ருக்கோம். நரேட்டோலையும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குது. இந்த கிளாத், இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கரரா ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைக்ரா மாதிரி, எப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் டிஷர்ட்டு. எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயலாக ப்ரீமியமாக ஒன்று போட்டு போகணுன்னு வைங்களேன், நீங்கள் இது போட்டு போகலாம். ஒரு கலர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 8 கலர் இருக்குது இதில். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், ஜெனுன்னு பாருங்கள். இந்த நரேட்டோவில் என்னென்ன சைஸில் இருக்குது? ML XL வரைக்கும் இருக்குது சைஸு. ஸோ XLே வந்து பார்த்தீங்கன்னா XXL வரைக்கும் போடலாம். இந்த டிஷர்ட்டு பேக் பிரிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் இந்த டிஷர்ட்டு சரிங்களா, எப்படியும் ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் இது கலரில் லைக்ரா சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் கூட போட்டு போனீங்கன்னா இந்த கலர் மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட பாருங்கள் பிளாக் இருக்குது, எல்லோ இருக்குது, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மெரூன் சேர்ந்த மாதிரி பிங்க், இந்த கலரும் இருக்குது, இந்த பிஸ்தா க்ரீன், இந்த மாதிரி கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கிளாசிக் மென்ஸ் ஒர்க் வந்து வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஃபோன் நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுக்க சொல்கிறேன், அதுவும் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ 5 ஸ்லீவ் டிஷர்ட் சொன்னீங்கல்ல, அதில் அனிமியில் என்னென்ன டிசைன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க?
ப்ரோ நம்மக்கிட்ட அனிமி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரிண்ட் இருக்குது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேப்ரிக்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டிஷர்ட் வந்து ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு வெளியே விற்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா. அனிமி பிரிண்ட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, தரமாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 150 ரூபாய்க்கு எடுத்துங்க. இந்த டிஷர்ட்டு அனிமி பிரிண்ட் நம்மகிட்ட இருக்க பிரிண்ட்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பேட்டர்ன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுவும் 450 ரூபா, 300 ரூபா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 150 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த டிஷர்ட் பாருங்கள், இதுவும் வந்து உங்களுக்கு 450 ரூபா டிஷர்ட்டு, 300 ரூபா டிஸ்கவுண்ட்டு 150 ரூபாய்க்கு எடுத்துங்க, சரியா? அண்ட் அகைன் இது பாருங்கள், இதுவும் அதே தான், 450 ரூபா டிஷர்ட்டு, 300 ரூபா டிஸ்கவுண்ட்டு 150 ரூபாய்க்கு எடுத்துங்க இந்த டிஷர்ட்டும். அண்ட் அகைன் இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா டிஷர்ட்டு, 300 ரூபா டிஸ்கவுண்ட்டு 150 ரூபாய்க்கு எடுத்துங்க. அண்ட் அகைன் இது பாருங்கள். ஸோ உங்களுக்கு அனிமி இந்த மாதிரி டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துடும். நம்மகிட்ட கலர் சார்ட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ கஸ்டமர்ஸ் எப்படி வேணுமோ அவங்க அதை வாங்கிக்கலாம். ஈவன் பிளாக் கேட்டாலும் சரி, இல்லை எனக்கு வந்து ஒரு செலக்டிவாக ஒரு கலர் வேணும் அதில் நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி கலரா ஃபேப்ரிக் இல்லை வேறு ஃபேப்ரிக் நீங்கள் கேட்டாலும் சரி, நம்மக்கிட்ட எப்போவுமே இந்த அனிமியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மென்ஸ் வேர் தான் ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா இங்கே வாங்கியிருக்க ஜனங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து தெரியும். ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ வாங்குறாங்க 5 ஸ்லீவ் அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலுமே இந்த 5 ஸ்லீவ் மட்டும் 200-250 பீஸ் நான் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பார்த்துட்ருக்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட் வேணும்னா உடனே வந்து கிளாசிக் மென்ஸ் வேர் கடிச்சு வாங்கிக்கிங்க, சரிங்களா? உங்களால் மட்டும் எப்படி இந்த 230 ரூபா ஹோல்சேல் விலையே 250 ரூபாய்க்கு தர முடியுது? நல்ல கொஸ்டின் ப்ரோ. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சில பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் இருக்கும், சீக்ரெட் இருக்கும் இல்லையா? அது ஒரு சின்ன சீக்ரெட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை நான் சொல்லிவிடுவேன், நான் உங்கள்கிட்ட பர்சனலாக சொல்லிவிடுவேன். ஆனால் வீடியோவில் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைக்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அண்ட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு காம்படேட்டிவாக போட ரெடி ஆகிடுவாங்க. சரி, நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன். இந்த டிஷர்ட்டு இது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? இந்த டிஷர்ட்லாம் வந்து நம்ம இப்போது நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து வெளியே என்ன ரேஞ்சு விற்குதுன்னு தெரியும். இந்த மாதிரி பிரிண்ட்டு, இப்போது இந்த மாதிரி ஃபேப்ரிக்கு எல்லாமே வந்து நம்ம கடையில் வாங்கவே முடியாது. நான் கொடுக்குற ரேட்டு கூட ஹோல்சேலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 180 தான் வந்து இது கிடைக்குது. இது நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. யாருன்னா வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு வச்சுங்க, எந்த ஒன்றும் கிடையாது, இந்த பிளான் இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் எடுத்துருவேன். ஃபேப்ரிக் எடுக்கிறது மட்டும் கிடையாது ப்ரோ, ரோடாக சுற்றணும், போயிட்டு திருவா போய் சுற்றணும். அப்போ தான் வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம அடக்கத்தில் செட் பண்ண முடியும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு நம்ம இந்த பிரிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து தனியாக கொடுக்கணும், கட்டிங்க்கு தனியாக கொடுக்கணும், ஸ்டிச்சஸ்க்கு தனியாக கொடுக்கணும். இந்த மாதிரி ஓவர்லாக் இருக்கும் உள்ள, நீங்கள் எல்லா டிஷ்லையும் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஓவர்லாக் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு ஒரு தனியாக கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு தான். இது வந்து இப்போ நார்மலாக ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெருவா அலைஞ்சி ரோடாக சுற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் நிற்கணும், ஹோல்சேலை விட கம்மியாக ரீட்டெயிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை செட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு பெருசாலாம் லாபம் கிடையாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது நான் என்ன ரேட்டு நான் ரெடி பண்ணுறது எனக்கு ஆகுது காஸ்ட்டு, அதே ரேட்டு கொடுத்துட்ருக்கேன். ஏன் அப்படின்னா கிளாசிக் மென்ஸருக்கு நிறைய கஸ்டமர் சப்போர்ட் பண்ணிங்க, அந்த ஒரு ரீசனால தான் நான் கிளாசிக் மென்ஸர் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ வந்து நீங்கள் இதுதான் அதோட சீக்ரெட்டு. பார்க்குற எல்லாருமே வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். ஓகே, இப்போ காம்படிட்டர் அப்படின்ற வார்த்தை சொன்னீங்க, அதனால் கேட்குறேன், உங்களோட பிக்கெஸ்ட் காம்படிட்டராக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? நல்ல கொஸ்டின் தான் ப்ரோ. எனக்கு காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. யாருனா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த ரேஞ்ச் கொடுக்குறேன். யாருனா இந்த ரேஞ்ச் கொடுக்குறாங்க, இந்த ஃபேப்ரிக் நீங்கள் யூடியூபராக பேசாதீங்க, இப்போ நீங்கள் எனக்கு கஸ்டமராக கூட நீங்கள் ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம். இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா லூப்நெட் ஃபேப்ரிக் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள், 350 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க என்னோடய காம்படிட்டர்ஸு. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து மேக்ஸிமம் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 கொடுக்கலாம். ஏன்னா நான் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். டிஷர்ட் அந்த ரேஞ்சுக்கு நான் 185 நான் வாங்கி நான் வந்து 5 கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நான் கொடுக்குற ரேட்டு என் காம்படிட்டருக்கு மட்டும் இல்லை, யாருக்கூடையும் போட்டி போடவும் விரும்பலை. ஏன்னா எனக்கே தெரியும் இந்த விஷயத்தில் அவங்க நான் டச் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ரேஞ்ச் நான் செட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது மட்டும் கிடையாது ப்ரோ, நான் ஹுட்டியும் கொடுத்துட்ருக்கேன். ஹுட்டிலாம் யார் ப்ரோ தரா? இப்போது இந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்கு வந்து யார் தரா ஹுட்டி? இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் யார் தரா? 150 யாருமே கொடுக்கல. அதாவது காம்படிட்டர்ஸ் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. யாருன்னா என் கூட போட்டி போட்டாங்கன்னா இந்த மாதிரி கிளாசிக் மென்ஸ் வேர்னு மென்ஷன் பண்ண சொல்லுங்கள். கிளாசிக் மென்ஸ் வேர் வந்து இந்த ரேட்டில் கொடுத்தாங்க, நான் இந்த ரேட்டில் தரேன், இன்னொரு 20 ரூபா கம்மி பண்ண சொன்னால் எனக்கு ஹாப்பி தான். அவங்க 20 ரூபா கம்மி பண்ணி கிளாசிக் மென்ஸ் வேரை இழுத்தாங்க அப்படின்னா நான் இன்னொரு 20 ரூபா கம்மி பண்ணுவேன். போட்டிக்கு ரெடினா சொல்ல சொல்லுங்கள் யார் நம்ம. இப்போ இத்தனை மட்டும் இந்த ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஏதாவது சுவாரஸ்யமாக ஏதாவது நடந்தது?
சுவாரஸ்யமான ப்ரோ எப்படின்னா, இப்போது ஒரு ரீசெண்டாக ரொம்ப லாங்லாம் கிடையாது, ரொம்ப ரீசெண்டாக ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ஒரு 4 பேர். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு நம்மக்கிட்ட பார்க்க வந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 150 டிஷர்ட்டு இந்த அனிமிலாம் நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து ஆஃபர் நான் கொடுத்துட்ருந்தேன். ப்ளஸ் நம்மகிட்ட 250 பேண்ட்ஸு ஜீன்ஸ்லாம் பார்த்தாங்க. அவங்க ஒரு 500 தான் பிளான் அவங்களுக்கு வேல்யூ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்து ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. என்கிட்ட சொல்லாமலே வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு அவங்க ஒரு சின்ன ரிங் வச்சுருந்துருக்காங்க, 1 கிராமோ 2 கிராம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ உள்ள ரிங்கை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா 6000 ருபீஸ் கொண்டு வந்தாங்க. வந்துட்டு மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. அது எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. பட்டு அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம் அப்படின்னா. ஆனால் அது என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணிடலாம், அப்படி கொரியரில் சிஓடி ஆப்ஷன் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போனது தான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நிஜமாலே அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பிடிச்சிட்டு போய் ஒரு இதை வந்து விற்றுட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு வாங்குவாங்களா அப்படின்ட்டு. இது ஜெனுனாக நடந்தது, இது செட் பண்ணலாம் கிடையாது, ஜெனு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 250 நம்மக்கிட்ட ஆல்ரெடி காட்டன் பேண்ட்ஸு ஜீன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெரி காட்டன் சொல்லுவாங்க. இந்த பேண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வெளியே விற்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா 500 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்ருக்காங்க. எப்படி இருந்து பாருங்கள் பேண்ட்டு, சாக்லேட் ப்ரௌன் கலரு. ஸோ உள்ளே பாருங்கள் ஃபேப்ரிக்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தரமாக இருக்கும், பாக்கெட்லாம் தரமாக இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 8 பீஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே விற்கிற ரேட் நான் சொல்லிட்டேன், 450 ரூபா 500 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம இது என்ன ரேட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபா தான். 250 ரூபாய்க்கு இந்த மாதிரி ப்ரீமியம் பேண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. இந்த பேண்ட் கூட ஒரு ஷர்ட் பக்காவாக மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு லுக் வந்துடும். ஸோ இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு வந்து நான் 4 பீஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். கலர்ஸ் கூட காமிக்கிறேன் பாருங்கள். இது சாக்லேட் ப்ரௌன் இது, அண்டு பிஸ்தா க்ரீனு, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, சாண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் இது, சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சாண்டல் எடுத்தால் அழுக்காகும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த கலர்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-20 கலர் இருக்குது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் கலர் தான் எடுத்திருக்கேன் மெயினாக. இப்போ நான் வச்சுருக்க கையில் கலர்ஸ் தான் மேக்ஸிமம் ரன்னிங்கு. ஸோ மீதி பிங்க்கு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெரூனு அந்த மாதிரிலாம் போட்டோன்னா எனக்கு வேஸ்ட் ஆகிடுது ஸ்டாக்கு. ஸோ இப்போ நான் வச்சுருக்க இந்த 7-8 கலரு செம்ம ரன்னிங் பியூட்டிஃபுல் கலர்ஸ். இது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பக்கத்தில். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நேரில் கூட வந்து வாங்கிக்கிங்க. இது வந்து 350 450க்கு வெளியே விற்றுட்ருக்காங்க. நான் குவாலிட்டி உங்களுக்கு காமிக்க மாட்டீங்களா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா வெறும் 250 மட்டும். ஸோ இந்த பேண்ட் என்னென்ன சைஸஸில் இருக்குது? இது வந்து இப்போதைக்கு 40 வரைக்கும் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 28லேருந்து 40 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப டச்சிங்கான ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் விட்டு ஏதாவது ஃபன்னியாக நடந்திருக்கு? ஸோ ஃபன்னான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மென்ஸில் நிறைய நடந்திருக்கு. ஒரு விஷயம் சொல்கிறேன், இது கூட ரொம்ப ரீசெண்டாக தாங்க 150 டிஷர்ட் லான்ச் பண்ணதில் ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவன் பையன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க உள்ளே வந்த பிறகு ஒரு 5 ஸ்லீவ் எடுத்துகிட்டு அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் சொல்கிறான், இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றான். அவங்க அம்மா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி கொடுங்க, 350 ரூபா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னா அந்த பையன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான், என்னன்னா அண்ணே நான் எடுத்துக்கிறேன், 200 ரூபா எனக்கு செலவுக்கு வேணும், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிவிடுங்க கேட்டாங்கண்ணா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஒரு வாட்டி தான் கேட்டாங்க. அப்புறம் அந்த பையனே சொல்கிறான், இல்லை இந்த டிஷர்ட் 350 ரூபா தான், அவங்க அதுதான் தருவாங்க, வாங்க போகலாம் சொல்லி ரொம்ப இது பண்ணிருக்கான். அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் மூவானே கடைக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டான். அது நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த மாதிரிலாம் நடக்குது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அது கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறவங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் பெனிஃபிட்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் சொல்லிவிட்டு இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 150 டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்துங்க. ஸோ எங்கேயுமே கிடைக்காது, அந்த ரேட்டில் கொடுக்கறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் பாக்கெட் செலவுக்கு காசு கிடையாது நினைக்கிறேன். அந்த பையன்கிட்ட 200 ரூபாய் கொடுத்தோம், 50 ரூபா கமிஷன் 150 ரூபா கொடுத்தோம். நல்ல கொஸ்டின் தான். இல்லை 200 ரூபா கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம அதில் தான் வச்சுன்னா அப்புறம் கஸ்டமர் வர மாட்டாங்க, சரிங்களா. ஸோ ஃபுல் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் நான். சூப்பர். ஸோ நம்ம அடுத்து வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெரி காட்டனில் நான் உங்களுக்கு ஒரு 7-8 கலர்ஸ் காமிச்சேன். ஸோ அதை தொடர்ந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் பேண்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபார்மல் பேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டாக கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பேண்ட்ஸ் தான் இருக்கும்.
ஆனால் ஸ்டாக் நான் போட்டாச்சு. இன்னும் 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 பேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மென்ஸரில் வந்து இறங்கிடும். ஸோ உங்களுக்கு எல்லா கலர் அண்டு 44 வரைக்கும் சைஸ் கிடைக்கும் கிளாசிக் மென்ஸரில். 250 ரூபா பேண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 34 சைஸ். இது பேண்ட் எப்படி இருக்குது பாருங்கள், பக்கா ஃபார்மல். இதோட வெளியே விற்கிற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 350. மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் அவாய்ட் பண்ணுறேன். நான் நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஸோ 350 வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பேண்ட் வந்து வெளியே விற்றுட்ருக்கேன். 350 450 அப்படின்னு விற்கிறாங்க பெரிய பெரிய ஷோரூமில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் வந்து 4 பேண்ட் 1000 ரூபாய்க்கு கொடுத்துரும். சிங்கிளாக எடுத்தால் அதிகமாக ப்ரோன்னு சொல்லி கேட்டீங்க. சிங்கிளாக எடுத்தாலும் 250 தான். ஸோ இந்த பேண்ட் மட்டும் இல்லை, ஃபார்மல் பேண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பேண்ட். காட்டன் பேண்ட்னாலே 450 தான் வெளியே, சரிங்களா. இது வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36, சரிங்களா. சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 36 சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கோடு வராது சென்டரில், உங்களுக்கு பின்னாடி 2 பேக்கெட் வந்துடும். ஸோ இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250க்கு நான் கொடுத்துட்றேன். வெளியே கண்டிப்பாக 450 ரூபா இருக்குது இந்த பேண்ட்டு. அண்ட் இந்த பேண்ட் உங்களுக்கு நான் 250 கொடுத்துறேன், சரிங்களா. நம்மகிட்ட கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்க கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது 34 சைஸ் இது, சரிங்களா. ஸோ ஃபார்மல் பேண்ட் அகெயின் தரமாக இருக்கும் உங்களுக்கு இந்த பேண்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இது அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிளாக இருக்குது. மெயினாக சொல்கிறேன், இந்த ஆஃபீஸ் போகிறவங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரஃப் யூஸ்க்கு அடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேண்ட்டு 250க்கு எடுத்து போட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த பேண்ட் எடுத்திங்கன்னா கல்யாணத்துக்கே போட்டு போகலாம். நீங்கள் ஒரு ஃபார்மலாக போகணும் அப்படின்னு சொல்லிச்சிங்கன்னா 500 ரூபா 600 ரூபா கொடுத்து வாங்குறது பதிலாக இந்த மாதிரி பேண்ட்ஸ் நீங்கள் 250 ருபீஸ் கொடுத்து வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல மேட்சிங் ஷர்ட், இந்த பேண்ட்டும் சரி இதில் இந்த பேண்ட்டும் சரி, நல்ல ஒரு மேட்சிங் ஷர்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலே உங்களுக்கு முடிஞ்சிடும். கிளாசிக் மென்ஸ் வந்தீங்கன்னா, சரிங்களா. 400 ரூபா 450 ரூபாவில் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் அவுட்ஃபிட்டு. ஸோ அது நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேண்ட்ஸ் எடுத்திங்கன்னா. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி பேண்ட்ஸ் தேவைப்படும் போது உங்களுக்கு கால் பண்ணி வாங்கிங்க, இல்லை நேரில் வந்து கூட நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது துணி எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுக்குறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடைக்காரங்க ஏதாவது காசு ப்ரோ அதெல்லாம் எக்கச்சக்கம் ப்ரோ. கடைக்காரங்க கிட்ட வந்து அந்த த்ரெட்ஸு அந்த கால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்றும் இல்லை. கடைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்தானத்துக்கு கூட ஒருத்தர் கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஸ்டாக் வந்து ஒரு ரேட்டு வாங்குற ஒரு ரேட்டு விற்கிற அதெல்லாம் ஓகே, ஆனால் வந்து என்னென்னா நீ ஏன் ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணுற, ஹோல்சேல் ப்ரைஸ் ரிவீல் பண்ணுறதால என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் நான் விற்க முடியல. எங்கள் ஏரியாவில் கஸ்டமர்ஸ் தான் உங்கள் வீடியோஸ் வந்து காமிக்கிறாங்க, காமிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, இந்த மாதிரி இதுதான் ஹோல்சேல் ரேட்டுங்கன்னா இந்த ரேட்டுக்கு விற்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் என்னோடய ஜென்யூன் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். பின்னாடி வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா லாபம் வச்சு நான் விற்கிறேன், அவ்வளோதான். இப்போ கடைக்காரங்க இதில் டென்ஷன் ஆகுறது, இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்குறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு கிடையாது. ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஆஃபர் கொடுங்க. அதுக்கு எனக்கு நான் கொடுங்க, அதுக்கு மேலேயும் கொடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்து நீங்கள் வளர்ந்து போகலாம். அண்ட் அது இல்லாமல் இப்போது நான் கொடுக்குற ஆஃபர்னால் என்ன போட்டு ஒருத்தன் வந்து என்ன மேலே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கூட 200 வருவாங்க. நான் அவன்கிட்ட போய் கேட்க முடியாது, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த ரேட்டு கொடுக்குற அப்படின்ட்டு. ஸோ எனக்கு மேலே யாருன்னா ஆஃபர் கொடுக்கறதுனாலும் கொடுத்து நீங்கள் மேலே வாங்க தாராளமாக. ஸோ அது உங்கள் இஷ்டம். இது வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கூட இல்லை, கடைக்காரன்ட்டு பயங்கரமாக எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்குங்களா. ஸோ ஆஃபர் ரிவீல் பண்ணுறீங்க, ஹோல்சேல் ரேட் சொல்லாதீங்க அப்படின்றது நான் ஜென்யூனாக இருக்கணும் தான். இப்போ நான் தப்பாக சொன்னேன்னு வைங்களேன், இப்போ இந்த ட்ராக் பண்ணி நான் ஒரு ரேட் வாங்குறேன், இந்த ரேட் நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் தப்பாக சொன்னால் கடைக்காரனே கமெண்ட் பண்ணுவேன். கடைக்காரங்களுக்கே தெரியுது கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரேட்டு வாங்குறேன், இந்த ரேட்டு விற்கிறேன் அப்படின்ட்டு அவங்களால கொடுக்க முடியலன்னா அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்டேக்கே ஆகுது, சரிங்களா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூன் கஸ்டமர்கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுதான் விஷயம். இதில் கடைக்காரனே நிறைய த்ரெட்ஸ் அண்ட் கால்ஸ் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி விட்டு போயிட்டு நம்ம கோல் நம்ம என்ன இருக்கோ ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்டு பார்க்க போகிறோம். ட்ராக் பேண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி ஃபேப்ரிக் லைக்ரா இது. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் இது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும், உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். நான் பர்சனலாக யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது பார்க்க எவ்வளோ குவாலிட்டியாக தெரியுதுன்னு தெரியல. ஸோ அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த ட்ராக் பேண்ட்டு. ஸோ பர்சனல் இதுவாக சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு நான் உங்களுக்கு தரேன். அண்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நல்ல மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. வெளியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350க்கு ஒரு மெட்டீரியல் விற்கும் இல்லையா. ஸோ பெரிய பெரிய கடையில் இந்த மாதிரி மெட்டீரியல் விற்றுட்ருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பூமா லோகோ இருக்குது.
இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். இந்த ஃபேப்ரிக்லாம் 350 450 ஒரு சில கடையில் 499க்கு விற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு ஓவர்லாக்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த பேக்கெட்டில் இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் கொடுத்துருவாங்க, நீங்கள் எண்ட்லேயும் கொடுத்துருவாங்க. அண்ட் ஜிப்பு பாருங்கள் தரமாக இருக்கும். இல்லை உள்ள ஃபினிஷிங்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு நான் எடுத்து வச்சுலாம் காமிக்கல, ஜஸ்ட் ரேண்டமாக பிக் பண்ணி தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். வீடியோ பண்ணுறாங்க சரி ஒரு 5 பேண்ட் எடுத்து வச்சுப்போம் அந்த மாதிரிலாம் இல்லை, கரெக்டாக ரேண்டமாக பிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உள்ள இந்த ஃபேப்ரிக்லாம் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஓவர்லாக்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 499க்கு விற்றுட்ருக்க ஃபேப்ரிக் இதெல்லாம் சரிங்களா. இந்த ஃபேப்ரிக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees கொடுத்துட்றேன். பூமா லோகோ அடிச்சிருக்கு இல்லையா அந்த மாதிரி. ஸோ இதில் கலர்ஸும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது லைட் க்ரீன், இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் இது சரிங்களா. ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இது பாருங்கள் அடிடாஸ் இது சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராக் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், பயங்கர லைஃப் வரும் இந்த ட்ராக் பேண்ட்டு. யாருமே வந்து பார்த்திங்கன்னா இது 200 ரூபாய்க்கு வாய்ப்பு இல்லை கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த ட்ராக் பேண்ட் வந்து நான் உங்களுக்கு 5 பீஸ் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்றேன். இது மட்டும்தான் அப்படின்னா இது கிடையாது. இப்போது காமிக்கிறேன் பாருங்கள், மறுபடியும் ஷாக் ஆவாங்க எல்லாருமே ட்ராக் பேண்ட் காட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி கிளாத் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஊரை ஏமாற்றுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஹுட்டியில் வந்து உள்ளன் ஃபேப்ரிக் எவ்வளோ ரேட்னு உங்களுக்கு தெரியும். 650 750க்கு சொல்லி உள்ளன் ஃபேப்ரிக் விற்பாங்க. ஸோ இந்த ட்ராக் பேண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேப்ரிக்கில் பண்ண ட்ராக் பேண்ட்ஸ் தான் அது எல்லாமே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நான் எடுத்து காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், தெரியுதா இல்லையா உள்ளன் ஃபேப்ரிக் உங்களுக்கு இது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டியில் தான் பண்ணுவாங்க. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேப்ரிக்கில் பண்ணாலே வேறு ரேட்டு 450 ரூபா 500 ரூபா 600 ரூபா 700 ரூபா 1000 ரூபா கூட வந்து விற்பாங்க. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் 1000 ரூபாய்க்கு கொடுத்துறோம். இது மட்டும் நம்மகிட்ட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4XL 5XLலையும் நம்மக்கிட்ட ட்ராக் பேண்ட்ஸ் இருக்குது. 4XL நான் அப்புறம் அதிகமாக தானே சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்கிங்க. 4XL ட்ராக் பேண்ட்டும் நம்மகிட்ட கம்மி தான். ஸோ இது வந்து 4XL, இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இப்போ சரிங்களா, வேறு லெவலில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3840 தாராளமாக போடலாம். அண்டு 5XL 5XL ட்ராக் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் 5XL ட்ராக் பண்ணிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மென்ஸ் வேரில் மட்டும் தான் கிடைக்கும். 5 பீஸ் விற்றுங்க 1000 ரூபாய்க்கு, வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு நேர்லேயே காமிச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து தரமாக இருக்கும் ஃபேப்ரிக்கு. உங்களுக்கு கலர் ஃபேடோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் தான் ஆகும் ட்ராக் பேண்ட்டில், அந்த கம்ப்ளைண்ட்லாம் வராது. வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபேப்ரிக் மாதிரி லைன்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வராமல் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ட்ராக் பேண்ட்டை பொறுத்திருக்கும். அது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 ஷார்ட்ஸ் வந்து 1000 ரூபாய்க்கு இருக்குது, 10 டிஷர்ட் 1000 ரூபாய்க்கு இருக்குது. அதில் ஜெஸ்ஸி ஃபேப்ரிக் எல்லாமே இருக்குது. அந்த ஷார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செக்குடு ஜெஸ்ஸியில் பிரிண்டடு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லூப் நெட் ஃபேப்ரிக்கு எல்லாமே எக்கச்சக்க மாடல் வச்சுருக்கேன். நேரில் கண்டிப்பாக வந்து பாருங்கள், பொறுமையாக வந்து பார்த்துட்டு எல்லாமே பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் எது வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு COD ஆர்டர் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பெய்ட் ஆர்டர் மட்டும் தான் எடுக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் உங்கள் பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மென்ஸ் வேரில் நான் கேரண்டி. சில பேர் COD ஆர்டர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க ஓப்பனாக, COD தரேன் நீங்கள் வந்து அனுப்பலைன்னா என்ன அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு 4 கஸ்டமரை ஏமாற்றினேன் அப்படின்னா 4 பேரும் கடைக்கு வந்துடுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி கண்டினியூஸாக ஏமாற்ற முடியாது. உங்கள் பேமெண்ட்டுக்கு வந்து நான் கேரண்டி. கடை இருக்குது, அட்ரஸ் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். பேமெண்ட் பண்ணால் போதும். ஒரு 1000 ரூபாய் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் வந்து நான் அனுப்பிச்சி விட்ருவேன். போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புகிற ரிசிப்ட்டு உங்கள் அட்ரஸ் வந்து 1 or 2 டேஸில் வந்துடும். இன்னொரு மெயின் விஷயம் நான் சொல்கிறேன், கிளாசிக் மென்ஸர் இப்போ மேக்ஸிமம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மென்ஸர் பட்டாபிராம்னு போட்டிங்கன்னா லொக்கேஷன் உங்களுக்கு தானே இங்கே கொண்டு வந்துடும். அப்படி இல்லைனா ட்ரெயினில் இந்த பஸ்ஸில் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வரவங்களுக்கு ஜஸ்ட் இறங்கி ரைட் சைடில் திரும்பினா மார்க்கெட் ஸ்ட்ரீட் எங்கன்னு சொல்லி கேளுங்க, இல்லை மசூதி எங்கன்னு கேளுங்க. உள்ளே வந்தீங்கன்னா மசூதிக்கு எதிரிலே தான் கிளாசிக் மென்ஸர் ஷாப்பு. ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 minute தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அங்கேருந்து இங்கே வரதுக்கு. ரெண்டுமே நியர்பை தான். அது இல்லாமல் பைக்கில் வரவங்க காரில் வரவங்க எல்லாருமே தாராளமாக வரலாம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் கிளாசிக் மென்ஸர் பட்டாபிராம் மட்டும் தான் உங்கள் லொக்கேஷனே கொண்டு வந்து விட்டுரும் சரிங்களா. ஸோ ஏன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க இந்த மாதிரி லொக்கேஷன் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் அந்த டவுட் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிட்ருக்கும். ஸோ கிளாசிக் மென்ஸருக்கு வந்து அடிக்கடி வாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே போய் ரீச் ஆகணும், போய் சேரணும்.
அதனால் இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து நம்ம 2 சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துனே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஆஃபர்லாம் பார்க்க போகிறோம். டில் தென் பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்.